ஹாய் கைஸ், இன்னைக்கு உரப்பட்டு நான் போட வேணாம் வீடியோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா லைக்கே விழுவில் கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஒரு வாரம் போட்டுருவோன்னே. ஆனால் இன்றைக்கி எனக்கு மனசு கேட்கல. நீங்கள் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி சொல்லிடுறேன். இது அரிசி ஊற வச்சுருக்கேன், புழுங்கரிசி, இட்லி அரிசி. இது ஒரு 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். பருப்பு ஒரு 1.5 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். எல்லா பருப்பும் கலந்து உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன், வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், எல்லாம் சேர்த்து பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். துவரம்பருப்பு கொஞ்சம் 1 டம்ளரு, இந்த 3/4 டம்ளரில் எல்லா பருப்பும் சேர்த்து பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளர் போட்டுங்க. 1 டம்ளர் இது துவரம்பருப்பு போட்டுங்க. 2 டம்ளர் அரிசி போட்டுங்க. ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். பரவாயில்ல, நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற போட்டிருக்கேன். நீங்கள் அது மாதிரி ஊற போட்டுங்க. கன்ஃபியூஸ் ஊற போட்டிருக்கோம். வரமிளகாய் போட்டிருக்கேன். காம்பு எடுத்துருவேன் இப்போ அரைக்கும்போது. வரமிளகாய், ஒரு பூண்டு வச்சுக்கிட்டேன். இவ்வளோ உப்பு ஒரு அளவு, நீங்கள் அளவு பார்த்துக்குங்க, வச்சுக்கிட்டேன். இதை முன்னாடி போட்டு மிக்சியில் இது 3ஐயும் அரைச்சிடணும். பூண்டு தோல் எடுக்க வேணாம், ஆனால் காம்பு இந்த இதை எடுத்துகிட்டு தோலோடு அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சிட்டு இது 3ஐயும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அரைச்சிடணும். அடுத்தது பருப்பை மட்டும் தனியாக அரைச்சிக்கணும். அரிசி அரைச்சி எடுத்துட்டு பருப்பை தனியாக போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்க. அரிசியவும் கொஞ்சம் குறப்பாக இட்லி அரிசி மாதிரி அரைச்சிங்க. ஏன்னா தோசை மாதிரி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அடையாக சுட்டால் இப்போ யாரும் சாப்பிட்றதில்ல. பாருங்க, அரைச்சிருக்கேன். இது மேலே பருப்பு ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சா போதும். பருப்பை கொஞ்சம் நரப்பாகவும், அரிசியை கொஞ்சம் இட்லி அரிசி மாதிரி அரைச்சிக்கிங்க. இட்லிக்கு அரைச்ச மாதிரி பருப்பை இன்னும் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்க. தனியாக அரைச்சிங்க பருப்பை. 3 பெரிய வெங்காயம். இது பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை அதை அரிஞ்சு அந்த மாவில் போட்டுப்போம். நல்லா நைஸாக அரிஞ்சுப்போம். என் ஃப்ரெண்டு இன்னைக்கு வீணாக போயிட்டார். கையால் தான் நாங்கள் அரிஞ்சாகணும். அரிஞ்சு நல்லா பொடி பொடியாக நறுக்கிடணும். நறுக்கி இந்த மாவில் போட்டுப்போம். பாருங்க, நறுக்கி போட்டிருக்கேன் மாவில். தெரியுதா? இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கூட தண்ணியாக வச்சுக்கணும். இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதெல்லாம் கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் ஹெல்த்தி ஃபுட்டு. இது மாதிரி புரோட்டீனு எல்லாமே சீக்கிரம் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் சீக்கிரம் டைஜின் ஆகாது. மெதுவாக சிறுக டைஜின் ஆகும். டைஜின் ஆகாதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கொடுத்துறாது. இது மாதிரி சிறுக மெதுவாக ஜீரணிக்கிற உணவு சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது. இது அவசியம் சாப்பிடு. நான் அடை மாதிரி தட்டுவாங்க அந்த காலத்துலலாம். அது ரொம்ப மென்று சாப்பிட கஷ்டம். நம்ம கரைச்சி தோசை மாதிரி ஊற்றிடணும். வெங்காயத்தை அதுக்காக தான் நைஸாக அரிஞ்சிக்கணும். இந்த அளவு செவக்க எடுக்கணும். நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும். இது அடை மாதிரி இல்லை, தோசை மாதிரி ஊற்றிட்டேன். 2 பக்கமும் இதேமாரி கரட்டி போட்டு எடுக்கணும். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம். சுவையான சத்தான உரப்படை ரெடி. தேங்காய் சட்னி. இது வேணால் நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்லாம், ஜீனி தொட்டு சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள்.